everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோயம்புத்தூர்ல இருக்க கிறிஸ் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, இங்க என்னென்ன கோர்சஸ் எல்லாமே அவைலபிள்ல இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட் செல்ஸ் மூலமா உங்களை எப்படி ட்ரைன் அப் பண்றாங்க, TNA 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்தது, 2025ல க்ளோசிங் கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு, அதே மாதிரி இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் இப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 2010ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் டைப்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான். உங்களுக்கு இந்த காலேஜ் அப்ராக்சிமேட்லி 11.12 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ் தான். லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரமடை கோயம்புத்தூர்ல தான் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் 2650 அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம AICTயோட அப்ரூவ்டும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு NACல பாத்தீங்கன்னா A கிரேட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3.02 CGPAவும் உங்களுக்கு வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கிறிஸ் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இருக்க எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான். ப்ரொஜெக்டர் மூலமாவோ இல்ல ICT எனேபிள்டா தான் இருக்கும். சோ விசுவலைஸ் மூலமா தான் இப்ப எல்லா பக்கமும் லேர்ன் பண்றாங்க. சோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், உங்களுக்கு எக்ஸாம் டைம்ஸ்ல நோட்ஸ் எடுக்கக்கூடிய இல்ல ஜர்னல்ஸ் புக்ஸ் ரீட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லைப்ரரியும் இங்க அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு லெபார்டரிஸுமே வெல் எக்யூப்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கேம்பஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு. சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு வைஃபை எனேபிள்டும் இருக்கு. நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இங்க அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பாடியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஜிம்மும் இங்க அவைலபிளா இருக்கு. கம்ப்யூட்டர் லெபார்டரிஸ் இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹைஜீனான ஃபுட் கொடுக்கக்கூடிய கேஃபிடேரியா அண்ட் ஃபுட் கோர்ட், உங்களுக்கு கல்ச்சரல் ஈவென்ட் ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி நடத்துறதுக்கு ஆடிட்டோரியம் பிளஸ் செமினார் ஹால்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இங்க அவைலபிளா இருக்கு. திடீர்னு உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் காலேஜ்குள்ளேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களோட கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இனோவேஷன் ரிசர்ச் லேபும் இங்க அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் ஃபெசிலிட்டிஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. உங்களோட கேரியரை பில்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் லெபார்டரிஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இருந்த இடத்துல இருந்தே நீங்க புக் ஆக்சஸ் பண்ணி படிக்கக்கூடிய டிஜிட்டல் லேர்னிங் ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி டீடைல்ஸ். சோ தி கிறிஸ் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல உங்களுக்கு இது மட்டும் இல்லாம செல்ஸ் அண்ட் கிளப் ஆக்டிவிட்டிஸுமே இருக்கு. சோ உங்களோட கேரியரை பில்ட் பண்ணக்கூடிய செல்ஸ் ஆக்டிவிட்டி ஆகட்டும், உங்களோட டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கிளப் ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ செல்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் செல், ட்ரைனிங் செல்ஸ், என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்ஸ், கேரியரை பில்ட் பண்ணக்கூடிய கேரியர் கைடன்ஸ் செல்ஸ், உமன்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய உமன்ஸ் எம்பவர்மெண்ட் செல்ஸ், ஆன்டி ராக்கிங் செல்ஸ், கிரிவரன்ஸ் ரிடர்சல் செல்ஸ், இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸ் செல்ஸ், உங்களோட நேஷனல் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்ஸ், அலுமினி செல்ஸ், டிசிப்ளின் கம்யூனிட்டி, ஸ்காலர்ஷிப் செல்ஸ், கவுன்சிலிங் செல்ஸ்னு இவ்வளோ செல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இங்க நடக்குது. அது மட்டும் இல்லாம உங்களோட டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் கிளப், கோடிங் கிளப், இனோவேஷன் கிளப், ரோபோட்டிக் கிளப், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிளப், தமிழ் லிட்ரேச்சர் கிளப், ஃபைன் ஆர்ட் கிளப், மியூசிக் கிளப், டான்ஸ் கிளப், போட்டோகிராஃபி கிளப், ஸ்போர்ட்ஸ் கிளப், எக்கோ கிளப், யூத் ரெட் கிராஸ் கிளப், சோசியல் சர்வீஸ் கிளப், என்டர்பிரினர்ஷிப் கிளப்னு கிளப் ஆக்டிவிட்டிஸுமே உங்களோட டேலண்டையும் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இவ்வளோ கிளப் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. சோ உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஃபன்னாவும் இருக்கும் பிளஸ் உங்களோட நாலேஜையும் கெயின் பண்ண முடியும். சோ இவ்வளவு செல்ஸ் அண்ட் கிளப் ஆக்டிவிட்டிஸ் இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. கிறிஸ் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். யூஜில பாத்தீங்கன்னா BE இல்ல பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அதே பிடெக்ல பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,
இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. சோ இந்த கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும், இந்த கோர்ஸ்ல எவ்வளவு சீட் இன்டேக் இருக்கு, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, இல்ல கோர்ஸ்லயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், கூகுள் ஃபார்ம் கோட ஃபில் பண்ணி அனுப்பலாம். QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிறிஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60+ ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்காங்க. இவங்க எல்லாருமே ME, MTech, PhD முடிச்சு வெல் ட்ரைன்ட், வெல் எஜுகேட்டட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபஸரா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கிறிஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த காலேஜ்ல போன வருஷம் பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 60 to 80% வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் salary package 5 to 6 LBA வரைக்கும் படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் 2 to 4 LBA வரைக்கும் வாங்குறாங்க. லோயஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 1 to 1.8 LBA வரைக்கும் முன்னாடி படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் சாலரியா வாங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இங்க டாப் ரெக்ரூட்டர்ஸ் என்ன மாதிரியான கம்பெனிஸ் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அமேசான், காக்னிசன்ட், IBM, ஹெக்ஸாவர், டாடா இந்த மாதிரி டாப் MNC கம்பெனிஸ் தான் உங்களுக்கு எவ்ரி இயர் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி ட்ரைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்றது, பிளஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில்ல டெவலப் பண்றது, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அது மூலமா உங்களோட கரியரை டெவலப் பண்ற மாதிரியும் ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்ஸ்ல கொடுத்துறாங்க. ப்ரீ ஃபைனல் அண்ட் ஃபைனல் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தேர்ட் அண்ட் ஃபைனல் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் ட்ரைனிங்ல லாஜிக்கல், அனலிட்டிக்கல் அண்ட் வெர்பல் லிசனிங் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட ரெஸ்யூமே எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தராங்க. மோக் HR டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. முக்கியமா குரூப் டிஸ்கஷனும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. சோ இது மூலமா உங்க கரியரை பில்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ்ல ஒரு செக்ஷன் ஆகும், தேர்ட் அண்ட் ஃபைனல் இயர்ஸ்ல ஒரு செக்ஷன் ஆகும். உங்களை ட்ரைன் பண்ணி இன்டர்வியூக்கு ரெடி பண்றாங்கன்னே சொல்லலாம். கிறிஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல TNA 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2650. உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல 480 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஒரு சீட்டும், ரவுண்ட் 1ல 3 சீட்ஸும் ஃபில் ஆயிருக்கு. அது ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 72 சீட்ஸும், ரவுண்ட் 3ல 322 சீட்ஸும் உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. டோட்டலா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி உங்களுக்கு 398 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல டோட்டலா ஃபில் ஆயிருக்கு. இதோட சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 82.92% சீட் ஃபில்லிங் வச்சிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். 82 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங்ல இருக்கு. இது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஃபில் ஆயிடும். கிறிஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜ் TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 127, BC 80, PCM 112, MBC 102, SC 92, SC 97, ST நாட் அலாட்டட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் OC 130, BC 85, BCM நாட் அலாட்டட், MBC 84, SC 88, SC 92, ST 121 க்ளோசிங் ஆயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் OC 119, BC 89, PCM 97, MBC 86, SC 91, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் OC 112, BC 104, PCM 107, MBC 81, SC 84, SC 82, ST நாட் அலாட்டட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி OC 135, BC 100, BCM 90, MBC 98, SC 111, SC 114, ST நாட் அலாட்டட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OC 100, BC 84, BCM நாட் அலாட்டட், MBC 85, SC 80, SCA 88, ST நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி TNA 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள், போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜை செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கு, ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜை அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.